மக்களே, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. யூஸ்வலாக வந்து நான் ஹாலிவுட் படம்லாம் வந்து பெருசாக பார்க்குறதில்ல. அதுவும் மார்வல் சீரீஸோட பெரிய ஒரு ஃபாலோவர்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து எனக்கு கதை ஓரளவுக்கு புரியும். போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தேன் பாருங்க. ஐயோ மார்வல் அவங்களோட அந்த சீரீஸ் ஸ்பைடர்மேன் இதோட மேக்கிங்காக இருக்கட்டும், மேக்கிங்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. பயங்கரமான ஒரு மேக்கிங், ஹாலிவுட் படம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு நிஞ்சா ஃபைட் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து ஸ்பைடர்மேன் அப்படியே மேலேருந்து வெப்பு விட்டுக்கிட்டே அப்படியே கீழே இறங்குவார் பாருங்கள். அது அப்படியே பாட்டம் ஆங்கிளில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. சரியான சீன் கம்போசிஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பிராண்ட் நியூ டே யாராவது பார்க்காம வந்தீங்கன்னா போய் பாருங்கள். மார்வலை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானும் என் அண்ணனும் மார்வலுக்கும் டிசிக்கும் ஏன் வந்து ஒரு ரைவல்ரி இருக்குது, ஏன் டிசி வந்து ஃப்ளாப் ஆச்சு, மார்வல் ஏன் ஹிட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுருந்தோம். பட் அது என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. என் அண்ணன் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஆஃப் கேமில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாப்படி. அவரை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஆன் கேம் கொண்டு வரேன். ஏன்னா வந்து என் அண்ணன் வந்து ஆர்டன்ட் ஹாலிவுட் ஃபேன். அவன் நிறையா ஹாலிவுட் படம் பார்ப்பான். நான் வந்து அவனுக்கு ஆப்போசிட் நிறைய இந்தியன் ஃபிலிம்ஸ் தான் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ்லேயும். பட் வந்து நம்ம அண்ணா வந்து எப்பயுமே ஒன்லி ஹாலிவுட் தான். என் வீட்டில் அவ்வளோ ஹாலிவுட் படத்தோட சீடி இருக்குது. எதையுமே நான் பெருசாக பார்த்தது கிடையாது. பட் ஆனால் வந்து என் அண்ணா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான் பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் என் அண்ணா வந்து உட்கார வச்சு ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அபவுட் மார்வல். ஸோ அது என்றைக்குன்னு தெரில. அண்ணா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான் என் அண்ணன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Vlogs of AKT. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பயங்கரமாக இருக்குது.